لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه مسلم وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஏக நாயகன் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயர் பெயர் நாம் கூறிய குத்துபா புருஷகத்தை ஆரம்பம் செய்கிறேன். பலாத்தும் சலாமும் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் நடிப்புவடுகளை அனைவரும் பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து ஏத்திகாப்புடன் எளியத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்கள், வரவிருக்கின்ற நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவனுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து அல்லாஹ்வை பயந்த நிலைமையிலே ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னை சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சிறந்த இடமாக, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை ஆக்கியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறதா, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகிறதா, ஒரு ஊரினுடைய ஒற்றுமை வெளிப்படுகிறதா? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மஸ்ஜிதுகளாகத்தான் அதை ஏற்படுத்த முடியும். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லீம்கள் வாழுகின்ற போது ஒரு இடத்திலே அவர்கள் அந்த ஊரிலே முஸ்லீம் கிராமத்திலே அவர்கள் குடியிருந்தாலும்
அந்த முஸ்லிம் கிராமத்தின் அடையாள சின்னமாக இருக்கின்ற அந்த பள்ளி வாயில் இருக்கின்ற போது அங்கே குடியிருக்க வேண்டும் என்ற கருத்தை பல அறிஞர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய ஈமானை பாதுகாக்க, பாவத்திலே இருந்து நானும் நீங்களும் விடுபட, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க, நல்ல ஒரு ஆன்மீக சூழலை வாழ வேண்டும் என்றால் ஒரு ஊரிலே குடியிருக்கின்ற போது அந்த ஊரிலே மஸ்ஜித் அவசியமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே கிடைக்கிற நிம்மதி வீட்டிலே கிடைப்பது கிடையாது. மஸ்ஜிதிலே கிடைக்கிற சந்தோஷம் ஒப்பிசிலோ அல்லது வேறு தொழில் அலுவலகங்களே கிடைப்பது கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே அதிகமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த உலகத்தில் இருக்கமாக இருந்தால் அது மஸ்ஜிதாக இருக்கும். சஹாபாக்கள் பற்றி வருகின்ற போதெல்லாம் மஸ்ஜிதின் பக்கம் விரைந்து வருவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, எனவே மஸ்ஜித் என்பது அது பெருமதியானது, அதை விலை மதிக்க முடியாதது. எனவே ஒரு மனிதன் எப்போது மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், அது மஸ்ஜிதுடைய ஊழியர்களாக இருக்கலாம், முஅஸ்ஸினாக இருக்கலாம், அல்லது இமாமாக இருக்கலாம், அல்லது இந்த மஸ்ஜிதுடைய தோட்டங்களை பராமரிக்கின்ற ஒரு ஊழியராக இருக்கலாம், அல்லது மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம். அன்பானவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அன்பானவர்கள், இவருடைய மனதை நோகடித்தால் அல்லாஹ்வுடைய மனதை நோகடித்ததுக்கு சமனாக இருக்கிறது, அல்லாஹ்வை நோகடித்ததற்கு சமனாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய உள்ளங்களை உடைத்தால் அல்லாஹ்வை கோபப்படுத்தியதற்கு சமனாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பது அது பெருமதியானது, அது விலை மதிக்க முடியாது. எனவே இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கிடைக்கின்ற போது அல்ல, நேரம் ஒதுக்கி நாங்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், நேரம் கிடைத்தா பள்ளிக்கு போயிட்டு வருவார்கள், நேரம் கிடைத்தா தொழுகிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் அப்படியானதல்ல. அல்லாஹ் தஆலா தொழுகையை கூட அப்படியான ஒரு கடமையாக விதிப்பது கிடையாது. அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்தந்த நேரத்துக்கு தான் அதை தொழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 3 நேரம் அந்தந்த நேரத்திலே சாப்பிடுவதை போன்றும் அது முன்பின் ஆகுவதை போன்றும் தொழுகைகளை கண்ணியமானவர்களை அவ்வளவு ஜமாஅத்தோடு தொழுகின்ற பழக்கம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதனால் தான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்றால் அந்த வீடு அது எங்களுக்கு சொந்தம், அதுக்கு அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் அல்லது பேரை பேட்டி இப்படி என்ன அந்த வீடுகளுக்கு சொந்தம், அந்த தோட்டங்களுக்கு உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஒரு நிர்வாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை ஒரு நிர்வாகத்தின் மூலமாக கட்டப்படலாம், அல்லது ஒரு அரபி மூலமாக கட்டப்படலாம், அல்லது ஒரு தனவந்தருடைய பணத்தினால் கட்டப்படலாம், அல்லது ஒரு ஊரினுடைய பணத்தின் மூலமாக வசூலின் மூலமாக கட்டப்படலாம். ஆனால் யாரினூடாக அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டாலும் அந்த மஸ்ஜிதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்து இந்த பிரம்மாண்டமான வானம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், விசாலமான பூமியை படைத்து இந்த பூமி அல்லாஹ்வுக்கு என்று சொன்னவன் அல்லாஹ், நட்சத்திரங்களை படைத்து நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அதே போல இந்த உலகத்திலே உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இங்கே யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த மஸ்ஜிதுக்கு யாரும் வந்து போகலாம். கனிமன் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்நிய மக்களுக்கு கூட மஸ்ஜிதுக்கு வந்து போவதற்கு உரிமை இருக்கிறது, மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு அநியாயங்கள் இழைக்கப்படுகின்ற போது, சில பக்கம் அவர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற போது நீதம் கேட்டு வந்த இடமாகத்தான் அந்த மஸ்ஜித் ஒரு நீதிமன்றமாக திகழ்ந்திருக்கிறது, ஒரு வைத்தியசாலையாக திகழ்ந்திருக்கிறது. மார்க்கத்தை, அதாவது தொழுகையை, இபாதத்தை நிறைவேற்றுகின்ற இடம் மாத்திரமல்ல, அந்த இபாதத்தையும் வணக்கங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய கல்விக்கூடங்களாக, மிகப்பெரிய ஜாமியாவாக, யூனிவர்சிட்டியாக அந்த மஸ்ஜித் இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதோடு யாராவது ஒருவர் நெருக்கமாக இருந்தால், மஸ்ஜிதை யாராவது ஒருவர் விரும்பினால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்பது அடையாளம். அதனால்தான் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதிகமாக அறிவுரைகளை சொன்ன ஒரு அறிஞர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய வாழ்விலே அதிகமாக நான் மாற்றத்தை அடைந்த இடம்
அதிகமாக எனக்குள்ளே முன்னேற்றத்தை தந்த இடம், அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்குள்ளே கொண்டு வந்த இடம் இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது தான் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுடைய மாண்பை பற்றி சொல்கிறார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதுவே ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா? மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தவர்கள், தன்னுடைய உள்ளத்தை தொடர்பாக வைத்தவர்கள். மனமளவல்ல, அறிவளவல்ல, தன்னுடைய நேரமளவல்ல, தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு நெருக்கமாக வைத்திருக்கிறார். மஸ்ஜிதை விட்டு வெளியே சென்றால் எப்போது இந்த மஸ்ஜிதுக்குள்ளே வருவேன் என்ற அந்த ஆசையோடு அவாவோடு இருக்கிறார். ஒரு அதான் முடிந்து விட்டால் திரும்ப அடுத்த அதான் அசருக்கு எப்போது அதான் கேட்கும் என்ற ஆசையோடு இருக்கிறார். ஒரு வக்தை தொழுது முடித்து விட்டு அடுத்த வக்துக்கு எப்ப மஸ்ஜிதுக்குள்ளே வருவேன் என்ற ஆவலோடு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளிலே யாருக்குமே நிழல் இல்லாத நாள், அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம்தான் அன்றைய நாள். லில்லாஹில் மலிக், அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே நாளைய மறுமை சொந்தமாக இருக்கிறது. அந்த ரப்பு நாளைய கியாமத்துடைய நாள் நிழல் கொடுக்கக்கூடிய கூட்டத்திலே ஒரு சாரார் தன்னுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பான ஒருவர். வெளியில போனா மஸ்ஜிதை பற்றிய ஒரு அன்பு, எப்போது அடுத்த வக்து மஸ்ஜிதுக்கு வாரது, எப்போது மஸ்ஜிதுக்குள்ள வந்து சொல்லுகிறது, எப்போது மஸ்ஜிது அதானுடைய காதுக்கு கேட்கும் என்று ஆவலோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய கியாமத்துடைய நாளையே அல்லாஹ்வுடைய அந்த அரிசி நிழலுக்கு சொந்தக்காரர் பாருங்கள். எனவே சாதாரணமாக ஒரு உள்ளத்தை தொடர்பாக வைத்தால் அப்படி ஒரு சிறப்பு என்றால் மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடைய சிறப்பை சொல்லவா வேண்டும்? மஸ்ஜிதிலே இரவு பகலாக இங்கே தங்குகின்ற இந்த மஸ்ஜிதுடைய ஊழியருடைய சிறப்பை சொல்லவா வேண்டும்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சாதாரணமானவர்கள். மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடிய முஅத்தினாக இருக்கலாம், காஃபிலாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம். அவர்கள் வானத்திலே இருந்து விழுந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கும் தாய் தாப்போடு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொந்த ஊர் இருக்கிறது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஊர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. மாதத்திலே 3 நாள் 4 நாள் விடுமுறை எடுத்துவிட்டு மீதமுள்ள 25 நாள் இங்கே கடமை செய்தால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். அவருடைய வீட்டுடைய கடமைகளை விட்டுவிட்டு, தாய் தாப்புடைய கடமைகள் எல்லாம் விட்டுவிட்டு, தன்னை ஆளாக்கிய, தன்னை ஒரு நல்ல ஒரு ஸ்ரீதேவியாக ஆக்கிய அந்த ஊரை, அந்த நல்ல உஸ்தாதுமார்கள் இருக்கின்ற அந்த இடங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்படியான ஊரிலேயே உலமாக்கள் அல்லது 7 இடங்களை கடமை செய்யக்கூடிய உலமாக்கள் மற்றும் கடமை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலே அவருடைய ஊரை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஷரியத் மார்க்க போய் சேர வேண்டும் என்பதற்காக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்யப்படுகிறது. சர்வ சாதாரணமான ஒரு சம்பளம் தான் அதிகமான பள்ளிகளில் கொடுக்கப்படும். இலங்கையை பொறுத்தவர்கள் 50,000 குறைவான சம்பளங்கள் தான் அதிகமான பள்ளிகளில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வெளி இடங்களுக்கு போனால் வெளிநாட்டிலே உலமாக்கள் நிறைய மந்துக்கு வேலை என்று அந்த வேலைகளுக்கு செல்வார்கள். 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்கிறார்கள். அன்பானவர்கள் எதை சொல்ல பாதுகாக்க வேண்டும்? ஷரியத்தை மார்க்கத்தை படித்தவர்கள், 7 வருடம் 10 வருடம் மதரசாவிலே ஷரியத்தை மார்க்கத்தை படித்தவர்கள் இப்படி தீனுக்கு பணி செய்யாமல் இப்படி மஸ்ஜிதுகளிலே மதரசாக்களிலே அவர்களுடைய காலத்தை கழிக்காமல் வெளியிலே செல்வார்களாக இருந்தால் இந்த ஷரியத்தை யாரு பார்ப்பார்கள்? இந்த மார்க்கத்தை யாரை கற்றுக் கொடுப்பது? ஒரு ஊர்ல எது நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும், எது நடந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அதாவது இறங்கும் என்ற விடயங்களை அறிந்தவர்கள் அறிஞர்கள். எனவே அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய வழிகாட்டல் எப்போதும் தேவையாக இருக்கிறது. அத்தகைய அதாவது உலக லாபங்கள் அடையக்கூடிய அந்த சம்பளங்களை எல்லாம் விட்டுவிட்டு சாதாரண ஒரு சம்பளத்துக்கு இந்த நாட்டிலே பல பள்ளிகளே கடமை செய்யக்கூடிய இருக்கிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, அவர்கள் உண்மையிலே பெருமதியானவர்கள், அவர்கள் மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்காக அந்த மக்களுக்காக இந்த முக்கியமாக இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய கால நேரத்தை கொடுத்தவர்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுப்பான், அல்லாஹ் நிறைய கிரீடங்களை கொடுப்பான். ஷரியத்தை பாதுகாப்பதற்காக அந்த வெளிச்சம் கண்ணியமானவர்களே இந்த ஊருக்கும் கிடைக்க வேண்டும். எனவே அவர்கள் இலக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சேவைகளை கேட்டறிந்து அவருக்கு முடியமான உதவிகளை இரகசியமாக எங்களால் அது செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரணமாக வீட்டுல தூக்கத்தை போல மஸ்ஜிதில் தூங்கிடலாம். எங்களோட வீட்டுல பேனை போடுறத போல நினைச்ச மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பேனை போட்டு துறையிலாது. இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். கண்ணியமானவர்களே,
இன்னைக்கு சில இடங்களை நம்ம பார்க்கிறோம், கூழ் தண்ணி எடுக்கிறது மஸ்ஜிதால. அவர் ஒரு சந்தாவை ஒரு சந்தோஷத்தை பள்ளிக்கு போடுவது வேற விஷயம். கனிமா வீட்டுல பேனே கிடையாது. இங்க வந்து கொஞ்ச நேரம் தூங்கினான பேனை போட்டுக்கொண்டு சிலர்கள் வேர்வையோடு வந்து சில பள்ளிகளில் தூங்குவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமானவர்கள். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், மஸ்ஜிதுடைய டாய்லெட்டுகள் நிறைய இடங்களிலே போய்ப்பார்கள். எத்தனை பேப்பர்கள், எத்தனை செங்கற்கள், எவ்வளவு மண்கள். யாரு போடுறது? தொழுகை இல்லாதவர்களா, அந்நியவர்களா, மார்க்கம் தெரியாதவர்களா? அல்லாஹ்வை தொழ வரக்கூடியவர்களே இப்படி தகுதியுடைய ஒரு சொத்தை நாசமாக்குகிறார் என்றால், பள்ளியிலே கடமை எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியுடைய சொத்துக்களை நாங்களே பாதுகாக்காமல் இப்படி நடந்து கொள்வோம் என்றால், கண்ணியமானவர்களை எல்லாம் பாதுகாக்க சர்வசாதாரணமான உண்மை. சில மஸ்ஜிதுகளிலே சென்றால், அதாவது டாய்லெட்டுக்கு செல்கின்ற போது சிறுநீர் கழிக்கக்கூடிய சில இடங்களிலே மூக்குகளை மூடிக்கொண்டுதான் சில பகுதிகளிலே சிறுநீர் கழிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அசுத்தமாக அந்த மஸ்ஜிதுடைய டாய்லெட் இருப்பதை சில இடங்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கின்ற பகுதிகள் இல்லை. எதை சொல்ல வருகிறேன்? யார் இதை நஜீசாக்குவது? தொழுகையாளிகள் தான், பள்ளிக்கு வந்து போகக்கூடியவர்கள் தான். எனவே எங்களிடத்திலே முதலாவது ஈமான் வெளிப்படுது. நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும், நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தத்தான் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். எனவே நாங்களும் சுத்தமாகாமல் சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தமாக்கி விட்டு போனால் இங்கே வரக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களை கவலை அடைவார்கள், நோவின் அடைவார்கள், மலர்க்குமார்கள் நோவின் அடைவார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களில் கூடுதலாக கவனப்படுத்திக் கொள்ளும். அடுத்து இன்னும் சில அதாவது மஸ்ஜிதுகளை நாங்கள் பார்க்கிறோம். மஸ்ஜிதுடைய கண்ணாடிகளை சாய வேண்டாம். மஸ்ஜிதுடைய பாதணிகளை கவனமான இடத்திலே கவர்த்திவிட்டு கவனமாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று பல பதாதைகள், பல அறிவித்தல் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய எத்தனையோ பேர் அந்த பாட்சா அணிந்து விட்டு வந்து அந்த பாட்சா இல்லாமல் செல்கிறார்கள். சில பகுதிகளில் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மஸ்ஜிதில் வைக்கப்பட்ட பைக்குகள் கூட காணாமல் போயிருக்கிறது. அது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் அப்படியான சிறு ஈடுபட்டாலும் சில பகுதிகளிலே இவைகளை நோட் பண்ணி இஸ்லாம் என்ற பெயரை தாங்குகின்ற சில சகோதரர்கள் இப்படியான விடயங்களில் ஈடுபடுவது கவலையான ஒரு விடயமாக இருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதை நாங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகின்ற போதும் வலது காலை முன்வைத்து உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயிலை எனக்கு திறந்து தருவாயாக. அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை, இரக்கத்தை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நாளைய மறுமையிலே வெற்றி பெற முடியாது. எனவே அந்த ரஹ்மத்தை அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய உலகத்திலே உள்ள மிக பெருமதியான ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது அந்த அதபுகளை பேணாமல், துஆவை ஓதாமல் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தால் எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க போகிறது? கடைக்கு முன்னால் போய் ஒன்றுமே பேசாமல் நாம் இருந்து விட்டால் நமக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் கடை முதலாளி தருவாரா? தரமாட்டார்கள். நாங்கள் கேட்க வேண்டும். அதே போன்று மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற போது துஆவை ஓதி வந்தால் தான் அல்லாஹ் நிச்சயமா ரஹ்மத்துடைய வாயிலை எங்களுக்கு சொல்லுவார். எனவே மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்து விட்டுவோமா? அங்கே வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது. ஆழமான பேச்சுக்களை கூட மஸ்ஜிதுக்குள்ளே குறைத்துக் கொள்ள வேண்டும். சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் மஸ்ஜிதுக்குள்ளே கரைத்துக் கொண்டிருந்தால் சொல்லுவார்கள், வெளியிலே போகாதீங்கன்னு சொல்லுவார்கள். இன்னும் சிலர் மஸ்ஜிதுக்குள்ளே சில சில தகராறுகள் ஏற்பட்டு அடித்துக் கொண்டால் சொல்லுவார்கள், பள்ளியை விட்டு வெளியே போய் சண்டை முடியும் என்பார்கள். அன்பானவர்களை, சண்டை என்பது, சச்சரவு என்பது மஸ்ஜிது உள்ளேயும் கூடாது, வெளியிலேயும் கூடாது. இன்னும் சிலர் சொல்லுவார்கள், மதுபானம் மறைந்து விட்டு குடித்து விட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற பாதையிலே வீட்டிலே போய் தூங்குங்கள் என்பார்கள். அவர்களே, மதுபானம் என்பது தடை. அது வீட்டிலும் குடிக்க முடியாது, அது பஜாரிலும் குடிக்க முடியாது, அது எங்குமே குடிக்க முடியாது. அவர்களே, சண்டை என்பதும் பிரச்சனை என்பதும் அது மஸ்ஜிதுக்குள்ளே மாத்திரம் தடை செய்யப்பட்டது ஒன்று கிடையாது. அது எல்லா இடங்களிலும் எங்களுக்கு தடை செய்யப்பட்டதுதான். ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் எப்போதும் ஹராம் தான் ஓட்டுவது கண்ணியமானது. ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே விளையாடுவது எப்போதும் ஹராம் தான். ஒரு முஸ்லிமுடைய சொத்தை சூறையாடுவது எப்போதும் ஹராம் தான் கண்ணியமானவர்கள். எனவே இந்த விடயங்களை அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே வந்தால் தொழுகையிலே முதலாவது தஹிய்யத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய காணிக்கை 2 ரகாத் சுன்னத் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகைக்கு நேரடியாக செல்வதற்கு முன்னால், வந்த வணக்கத்திலே நேரடியாக இடுவதற்கு முன்னால் இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை
கண்ணியமானவர்களை, பள்ளியிலே உண்டிகள் இருந்தால் இங்கெல்லாம் முடியுமான சதக்காக்களை போட்டுக் கொள்ள வேண்டும். சில பகுதிகளை பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, சிலர் என்ன செய்கிறார், பள்ளியுடைய டாய்லெட் அதிகமாக பயன்படுத்துகிறார். சில பஜார்களிலே பள்ளி இருக்கும், பஜாரிலே கடை செய்யக்கூடியவர்கள் மஸ்ஜிதுடைய டாய்லெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போவார்கள், மஸ்ஜிதுடைய தண்ணீரை குடிப்பார்கள், மஸ்ஜிதுடைய பேரை பயன்படுத்துவார்கள், மஸ்ஜிதை ஓய்வு நேரத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் இந்த பங்களிப்பு மஸ்ஜிதுக்கு சிலரை தவிர சிலர் ஒன்றுமே கொடுப்பது கிடையாது. கண்ணியமான இதற்கெல்லாம் கேள்வி இருக்கிறது. யாரோ ஒருவர் சந்தோஷத்துக்காக லைட் பில்லை கட்டலாம், தண்ணீர் பில்லை கட்டலாம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஆன்மீகத்தை, எனக்கும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், இதற்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம். நான் இந்த குர்ஆன் மதரசாவிலே ஓதினேன், இந்த மஸ்ஜிதிலே மிக நீண்ட காலம் சொல்லிருக்கிறேன். என்னுடைய அப்பா அந்த மஸ்ஜிதில் நிர்வாகியா இருக்கிறார் என்று நாங்கள் பேசுகிறோம், மார்பு தட்டி பேசுகிறோம். ஆனால் ஒரு நாள் கூட தும்புக்கட்டை பிடித்து இந்த மஸ்ஜிதை கூட்டியிருக்கிறோமா? ஒரு நாள் கூட அந்த டாய்லெட்டை கழுவியிருக்கிறோமா? ஒரு நாள் கூட இந்த பள்ளிக்கு குடிநீர்கள் கொண்டு வருகின்ற போது எங்களால் முடியுமான அளவு அந்த குடிநீருடைய பணத்தை கொடுத்திருக்கிறோமா? அல்லது சிரமதானுக்கு வருகின்ற போது எங்களாலான நன்கொடைகளோ சந்தோஷங்களோ கொடுத்திருக்கிறோமா? கண்ணியமான கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. இங்க மட்டும் சொல்லவில்லை, எல்லா இடங்களில் தான். தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். தேவைக்கல்ல கண்ணியமாக எங்களுக்கு கட்டாயம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். எனவே மஸ்ஜிதோடு இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை அதிகமாக எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய ஊழிகள் மாத்திரமல்ல, மஸ்ஜிதை சுத்தமாக வைத்திருக்கும். சில பகுதிகளை நான் பார்த்திருக்கிறேன் மாணவர்கள். குருநாகல் மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் அண்மையில பொதுபா செய்தது. ஆனா உண்மையிலே தெரியாது, அந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே மஸ்ஜிதை சுத்தம் செய்கிற வருகின்ற விடையும் எனக்கு தெரியாது. ஆனா அன்றைய நாள் மஸ்ஜிதுடைய சுத்தம் சம்பந்தமாக அந்த பள்ளியிலே பொத்துபா செய்யுமாறு நிர்வாகங்கள் வேண்டிக் கொண்டதற்கிறங்க நான் அந்த தலைப்பிலே பொத்துபா செய்கிறேன். ஆனால் அங்குள்ள மஸ்ஜிதிலே வெளியிலே அவுட் ஸ்பீக்கர் போட்டுதான் அந்த பொத்துபாவை எல்லோரும் கேட்பார்கள். சந்தோஷமான ஒரு செய்தி. பொத்துபா முடங்கி ஒரு நிர்வாகிகளை வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது ஹதரத்து வந்து சொன்னார், ஹதரத் இன்றுதான் பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னார். என்ன என்று கேட்டு அவர் சொன்னார், உண்மையிலே தேவையான ஒரு விடயத்தை அதற்கு நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். இந்த விடயத்தில் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் பெண்கள். சுத்தத்துடைய விடயத்திலே ஒரு ஹதீஸை நீங்கள் சம்பவத்தை ஞாபகப்படுத்தினீர்கள். கண்ணியமானவர்கள், எனவே இங்க உள்ள பெண்கள் மாஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு முன்னர் ஞாபகப்படுத்திருந்தது, ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்தாமலே பேசிவிட்டீர்கள். என்னுடைய பெண்கள் மாஷா அல்லாஹ் காலையிலே வெள்ளிக்கிழமை அல்லது ஏழே விடுமுறை நாளிலே ஒரு நாள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் பள்ளியுடைய தோட்டங்களை துப்புரவு செய்தார்கள், மட்டைகளை அப்புறப்படுத்தி பள்ளியுடைய அந்த சூழல்களை சுத்தமாக வைக்கின்ற ஒரு நிலைமை ஆண்கள் இல்லாத நேரத்தில் அந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து வந்து இப்படியான விடயங்களை செய்கிறார்கள் என்றால் உங்களை சந்தோஷமாக. எதை சொல்ல வேண்டாம், பெண்கள் மஸ்ஜிதோடு மிக நெருக்கத்தோடு உள்ளவர்கள் அல்ல. ஏதாவது தேவைக்கு பயான் நிகழ்ச்சி என்றால் வருவார்கள், ஏதாவது ஒரு அழைப்பு கொடுத்தா வருவார்கள், பெண்ணாவுடைய காலங்களில் வருவார்கள், நோம்புடைய காலங்களில் வருவார்கள். ஆனால் இதர நேரங்களில் மஸ்ஜிதோடு அவர்கள் வரமாட்டார். அவருடைய வணக்கம் வீட்டிலேதான் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதை சொல்ல வருகிறேன் என்றால் இப்படியான பெண்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஒரு தாயுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்து வந்த ஒரு தாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவி எப்படிப்பட்டது என்பதை நான் சொல்லி நீங்க அறிய வேண்டியதல்ல. 27ஆம் நாள் சம்பந்தப்பட்ட லைலத்துல் கத்ர் அது விடயமாக வந்திருக்கின்ற ஹதீசுகளை புரட்டி பார்த்தா தெரியும். கண்ணியமானவர்களே, நெற்றியிலே சேறுபடக்கூடிய மஸ்ஜித், மழைகள் பெய்தால் அங்கே தொழக்கூடியவர்களுடைய ஆடைகளிலே சேறுகள் படக்கூடிய மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் எப்போது விசாலமான தோட்டத்திலே காட்சியளிக்கிறது. அந்த காலத்திலே அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு தாய் மௌத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இரவாக அந்த தாயுடைய ஜனாசாவுடைய இறுதி கடமைகளை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுவித்து நல்லடக்கம் பண்ணிவிட்டார். அப்படியே சுபஹுடைய நேரம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், சஹாபாக்கள் வருகிறார்கள். அதிலும் அந்த ஜனாசாவிலே அந்த இரவு கலந்து கொண்ட சஹாபாக்கள் வருகிறார்கள். தொழுகையை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமைக்கு மாற்றமாக அந்த சஹாபாக்களை விழித்து கேட்டார்கள், இரவு ஒரு தாய் மூத்தானால் அந்த தாயுடைய ஜனாதா செய்தியை எனக்கு ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் வியப்படைந்தார்கள். எந்த தாயை சொல்கிறார்கள்? சாதாரணமான ஒரு தாய் தான் இரவு மூத்தாக இருந்தார்.
இரவுடைய நேரம் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாததற்காக வேண்டி இரவோடு இரவாக அந்த தாயுடைய கடமைகளை நாங்கள் செய்து விட்டோமே, அந்த தாயைத்தான் சொல்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள். இரவு தாய் மௌத்தானால் போம், அந்த தாய், அந்த சாதாரணமான ஒரு தாய், அங்கும் இங்கும் போய் வரக்கூடிய ஒரு தாய், சில வேளை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய், அந்த தாயுடைய ஜனாசாவுடைய கடமையை தான் இரவு முடித்தோம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாயை நான் இரவு, அதாவது சுவர்க்கத்திலே கண்டேன் என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே, யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் உடனே சுவர்க்கத்தை கொடுத்திருக்கா என்ற காரணம் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹா கானத் லதுர்ஜி கதாத மினல் மஸ்ஜித், இந்த தாய் இருக்கிறாளே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய், அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அழுக்காகி விடக்கூடாது என்பதிலே கண்ணின் கருத்தமாக இருந்த தாய், ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாய். அதனால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நேசித்த இந்த தாய்க்காக அல்லாஹ் சுவர்க்கத்தை உடனே அல்லாஹ் பரிசளித்திருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே சஹாபாக்கள் வியப்படைந்தார்கள். ஆனால் சுத்தம் என்ற பகுதியை எடுத்துக் கொண்டால் இன்றைய சமூகத்திலே அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் தாய்மார்கள். அது மஸ்ஜிதுடைய சுத்தம் ஒரு பகுதி இருக்கட்டும், வீட்டுடைய சுத்தத்தை எடுத்து பாருங்கள். புத்தகத்தை கூட்டுவது, உள்ளே உள்ள வீட்டை கூட்டுவது, கணவன் மனைவி யாக வாழுகின்ற போது அந்த கணவனுடைய ஆடைகளை கழுவுவது, பிள்ளைகளுடைய ஆடைகளை கழுவுவது, பிள்ளைகளுடைய ஸ்கூல் விடயங்களை கண்காணிப்பது, அந்த வீட்டிலே சமைப்பது, தேநீர் ஊட்டுவது, இன்னொரு எத்தனையோ வேலைகள். ஒரு மெஷினை போல் ஒரு தாய் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் ஒன்று எங்களுடைய மனைவியாக இருப்பால், அல்லது எங்களுடைய மகனாக இருப்பால், அல்லது எங்களுடைய தாயாக இருப்பால், அல்லது எங்களுடைய சகோதரியாக இருப்பால். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு அவர்கள் வீட்டிலே இல்லை என்றால் எங்களால் அதை செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். லைட் போட்ட மாதிரி ஓபன் செய்யலாம். அடுத்த வீட்டுக்காக சொல்வார், உங்களோட பின்பக்கத்தில் லைட் பார்த்து அதை ஓபன் பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், உங்களோட முன் கதவு மூடி இல்லைன்னு சொல்லுவார். கனியமானவர்கள் சமையல் அறைக்கு சென்று தேநீர் ஊற்ற சென்றால் தேயிலை எங்கென்று கண்டுபிடிக்க முடியாது, சீனி எங்கென்று கண்டுபிடிக்க முடியாது, தேயிலை வழி எங்கென்று கண்டுபிடிக்க முடியாது, ஹீட்டர் இப்படியான பல சிரமங்களை நாங்கள் நோக்குவோம். ஆனால் இந்த உலகத்துடைய அப்படியான எல்லா விடயங்களையும் இலகுவாக எங்களுக்கு செஞ்சு தரக்கூடியவர்கள் தாய்மார்கள். ஒவ்வொருடைய முன்னேற்றத்துக்கு பின்னால் தாய்மார்கள் இருக்கிறார்கள். எனவே கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அதிகமாக தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த தாய்மார்களை விடவும் அதிகமாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த தாய்மாருடைய கரங்களிலே தங்கியிருக்கிறது. ஒரு தாய் திறந்து விட்டால் என்றால், ஒரு தாய் தன்னை மாற்றிக்கொண்டால் என்றால் நிச்சயமாக அதனூடாக கணவனும் மாறுகிறார், அந்த தாயினூடாக பிள்ளைகளும் மாறுகிறார்கள். அந்த கணவர் அந்த ஆணினூடாக அந்த வீட்டில் இருக்கிறவர்களூடாக பிள்ளைகளும் மாறிவிடுகிறார்கள், தாயினூடாக மாணவர்களே. எனவே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கை தாய்மார்கள் வகிக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நானும் இருக்கிறது. இன்னைக்கு சில பகுதிகளை நம்ம பார்க்கிறோம், இறுதியாக தொழுது விட்டு போகக்கூடியவர்கள் பள்ளியுடைய கேட்டை மூட மாட்டார்கள். சிலர்கள் பார்க்கிறோம், பள்ளியுடைய கேட்டை தாத்திருக்கு. வந்த வருஷத்துல என்ன செய்யறது, கேட்டு துறக்கிறதுக்கு ஒரு வகையான சோம்பரம். கைக்கு வந்த வக்கில முன்ரோதை அப்படியே இஸ்பீட்டா என்ன செய்யறது, அந்த கேட்டை விடுறது, அப்படியே கேட் துறக்கணும். கனிமானவர்கள், சர்வ சாதாரணமானவர்கள் யார் மஸ்ஜிதுடைய சொத்தை அளிக்கிறாரோ, யார் மஸ்ஜிது சொத்தை பாதுகாக்காமல் இருக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய சொத்தை அளிப்பான், நிச்சயமாக அளிப்பான். சில இடங்களை நாங்க பார்க்கிறோம், அப்பா நிர்வாகி அல்லது வாப்பா நிர்வாகி அல்லது 2 பரம்பரைக்கு முன்னால் நிர்வாகி, பிள்ளைகள் பிச்செடுக்கிறார்கள். மிகப்பெரிய மல்டி மில்லியன் ஒரு ஊருக்கும் தொழில் கொடுத்தவர், ஆனால் குழந்தை கையெழுதுகிறார், பிச்சை வாங்குகிறார். பலவர்களே, எதை சொல்லுகிறேன் என்றால் சர்வசாதாரணமான அல்லது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், வக்ஃபுடைய சொத்துக்கள், அனாதையுடைய சொத்துக்கள், அது நெருப்பட்டானவர்களே, அது நெருப்பட்டானவர்கள். யாருமே ஒன்றுமே கொண்டு போவது கிடையாது. இந்த உலகத்துல 5-10 கோடி வாகனத்துல நீங்க ஓடலாம், ஆனா கடைசியாக போறது சாதாரண ஒரு நாட்டாம போற அந்த சுந்தூக்குல தான் நாங்க போவோம், சந்தாக்குல தான் நாங்க எல்லாரும் போவோம்.
எல்லாருக்கும் போடுற அந்த கப்பனைத்தான் போடுவாங்க. நாங்க பெருமதியான ஆடைகள் எடுக்கிறதுக்கு கொழும்புக்கு வெளிநாட்டுக்கு அல்லது ஓன்மையின் மூலமாக நிறைய சொப்பின் மூலமாக ஓடுக கொள்வோம். ஆனா இறுதியாக அணிவதெல்லாம் அந்த கப்பன் அடைக்கிறாங்க. எவ்வளவுதான் மாளிகைகள் கட்டி இருந்தாலும், எவ்வளவுதான் ஏசிகளுக்கு பின் பண்ணி இருந்தாலும், கண்ணியமா இறுதியிலே எங்களை மண்ணுக்குள்ளே போட்டு ஒரு மூச்சு கூட விட முடியாமல் அதற்கு பின்னால் பலகையை போட்டு, அதற்கு பின்னால் பொலித்தினை போட்டு, அதற்கு பின்னால் மண்ணை இறுக்கமாக முடிவிடுவார்கள். கண்ணியமானவர்கள், இதுதான் ஒவ்வொருடைய நிலைமை. எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுளை பயன்படுத்திக் கொள்வோம், மஸ்ஜிதோடு நெருக்கமாகிக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்காமல் பார்த்துக் கொள்வோம், தொழுகையை நேரத்துக்கு நிலைநாட்டுவோம். கண்ணியமா தொழுகையை கொண்டு மஸ்ஜிதை அலங்கரிப்போம். மஸ்ஜிதுடைய அலங்காரம் என்பது மின்விசிறிகளாலோ மாவல்களாலோ பல்லுடைய விசாலமான தோற்றங்களாலோ அல்ல, எங்களுடைய உள்ளங்களால், எங்களுடைய அமல்களால், எங்களுடைய இக்லாஸால், எங்களுடைய ஈமானால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அதிகமாக மஸ்ஜிதுக்கு போய் வருகிறான் என்றால், இரவுடைய நேரத்தில் அதிகமாக போய் வருகிறான் என்றால், மின்னூரி தாம், அவனுக்கு பரிபூர்ணமான ஒளி இருக்கிறது, அவன் நிச்சயமாக ஈமான்தாரி என்பதற்குரிய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்ந்து கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய மக்களாக, மஸ்ஜிதுக்கு எப்போது வந்து போகக்கூடிய மக்களாக, மஸ்ஜிதுடைய சொத்தை மிக பயங்கரமாக அதிலே இருந்து பாதுகாத்து அந்த மஸ்ஜிதுடைய சொத்தை வளர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் எங்களை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய சொத்துகள் எங்களுடைய சொத்துகளோடு கலந்து விடாமல் பாதுகாத்து கொள்வாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு அதிகமாக பங்களிப்பு செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா துஆக்கள் ஓதி மஸ்ஜிதுக்குள் என்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய நன்மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் முன்னோர்கள் மஸ்ஜிதுக்காக அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்காக நிறைய வக்ஃப் செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அப்படியான நிலைமையில் நாங்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் காத்து தந்த வாரிசான அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய கூட்டங்களை எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ஊருக்குரிய வரக்கத்தையும் அருளையும் தெரிந்து விடுவாயாக. இந்த துஆவை தனிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.